இப்போ தம்பிக்கு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்றதை விட செலவு எவ்வளோ ஆகும்னா, நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து 25 கோடி ரூபாய் செலவாகும் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். இவருக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறோமோ இவர் வந்து நல்லா இருப்பாரு. இப்போ பண்ணா மட்டும்தான் தம்பி வந்து அவ்வளோ 25 கோடி கொடுத்து இந்த குழந்தையை காப்பாற்றணுமானு கேட்குறீங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு வந்து சொல்ல முடியாது, அவ்வளோதான். அது மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்க இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜால ரோலான்ற ஒரு ஏரியாவில் இருக்கேன். என் கூட இருக்கிறது வசந்த். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இந்த கோடியில் ஒருத்தருக்கு வரும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆல்ரெடி இவங்கெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் யூஏயில் இருக்கிற மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நானும் வந்து போட்டு நிறைய பேருக்கு போய் இந்த விஷயம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய போய் பார்ப்போம்ல. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஷூ கழட்டிடுவா இல்லை போட்டு வரவா ஷூ? நீங்கள் நான் ஜயான்ட்ட தான் பேசுவேன். அந்த தம்பி பேர் ஜயான், அங்கே இருக்காரு பாருங்க. ஷூ போட்டு வரட்டா இல்லை கழட்டிட்டா? கழட்டிடுவா? ஓகே. இல்லை, நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். ஷேகன், வெரி குட், வெரி குட். வாங்க, இங்க வாங்க, உட்காருங்க. என்கிட்ட வாங்க, உட்காருங்க, வாங்க. தம்பி படிச்சுட்டு இருக்காருல்லம்மா, கிரேட் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. இங்கே தான். இங்க எத்தனை வருஷமாமா இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கும். அவன் வந்து 7 வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு. சரி, 15 வருஷம் முடியுது. இவங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? தீபாவளி வேலை செய்யறாரு. தீபா. இங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதுல அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் வந்து போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் எங்களால் வந்து 10 லட்சம் முடியும், 15 லட்சம் முடியும். நான் இந்தியா காசுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே காசுக்கு வந்து 50,000 திரம்ஸ், 40,000 திரம்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏதாவது தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ தம்பிக்கு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்றதை விட செலவு எவ்வளோ ஆகும்னா, நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து 25 கோடி ரூபாய் செலவாகும் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். அது வந்து துபாயில் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எங்கம்மா இருக்கு, கத்தாரில் இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. இந்த 3 இடத்துல தான் இந்த மருந்து இருக்கு. இந்த மருந்துக்கு வந்து இவ்வளோ ஏன் மகத்துவம், இதுக்கு வந்து இவ்வளோ பணம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு உயிரை கொடுக்குற மாதிரி, ஒரு ஜீனே கொடுக்குற மாதிரி. இது இந்த டிஎம்டிங்கிறது வந்து தசை சிதைவு நோய். இதை வந்து குணப்படுத்தணும்னா இது ஒரு ஜெனிட்டிக் டிசீஸ், அதாவது மரபணு சம்பந்தப்பட்டது. இது ஏன் இவ்வளவு விலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மரபணுவே. அதாவது இந்த ஜயானுக்கு வந்து நமக்கு வந்து 1 to 79 எக்ஸான்ஸ் இருக்கும் அந்த குரோமோசோம்ல. அதுல வந்து 53, 54 ஜயானுக்கு இல்ல. இப்போ இந்த எல்விடிஸ் ஜீன் தெரப்பி கொடுக்கறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அந்த இடத்த 53, 54 வந்து அது ஃபில் பண்றது மூலமா ஜயான் வந்து நார்மல் குழந்தையா ஆயிடுவான். அப்படி ஆகிறப்போ அவன் வந்து நடக்கிறது, ஓடுறது எல்லாம் அவனோட லைஃப் வந்து நார்மலா வந்து லீட் பண்ண முடியும். இப்போ இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு வந்து சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அது டீனேஜ்லயே எல்லாம் சொல்ல முடியாது. சொல்றாங்க டாக்டர்ஸ், நியூராலஜி கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த ப்ராப்ளம் இருக்கு. இவருக்கு எவ்வளவு சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறோமோ இவர் வந்து நல்லா இருப்பாரு. இல்லைன்னா என்ன ஆகும்னா, கால் வந்து சரியில்லாம போகலாம். அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தோம், அந்த காலை மறுபடியும் சரி பண்ண முடியாது. கால் போனது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து கை வந்து சேலையில விளங்குறோம். அதுக்கப்புறம் அதை எதுவும் பண்ண முடியாது. இப்போ பண்ணா மட்டும்தான் தம்பி வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு அவன் பாட்டுக்கு அவன் சந்தோஷமா இருக்கான். அப்படியே அந்த சந்தோஷத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு பேசவே எனக்கு முடியல. இன்னும் எங்களை நம்பி வந்திருக்காரு. எங்களை நம்பி இவ்வளவு தூரம் வந்து ஆக்சுவலா என்னன்னா, இப்போ ஒரு 1 கோடி 2 கோடின்னா நம்ம ஏதாவது பண்ணிடலாம். இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து வீடியோ போட்டு சின்ன ஒரு தொகையாக தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஒண்ணு சொல்றேன்,
நான் ஒருத்தர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. எல்லாரும் சொல்றீங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி கலெக்ட் பண்ண முடியும், 25 கோடி இது, ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்களேன்ற மாதிரியே பேசுறீங்க. அவ்வளோ 25 கோடி கொடுத்து இந்த குழந்தைய காப்பாற்றணுமானும் கேட்குறீங்க. இவன் வந்து எங்களுக்கு குழந்தை, நாங்கள் ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்கவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 20 லட்சம் பேர் 200 ரூபா போட்டா 20 கோடி ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி ஒரு 250 ரூபா உங்களால போட்டீங்கன்னா நீங்க இது ரொம்ப ஈஸியா இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இவனை தயனை எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு எனக்கு சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு கொஞ்சம் என்ன விஷயம்னா, இப்போ நம்ம இருக்கோம், நோய்வாய்ப்படுறோம், திடீர்னு செத்துறோம், அது வேற விஷயம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து நம்ம குழந்தை வந்து நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஆக்சுவலா என்னால பேச முடியல, நம்மளால தாங்க முடியாது. இப்போ ஜஸ்ட் வந்து வீட்டில் குழந்தைக்கு ஃபீவர் வந்துருது, கோல்டு வந்துருது, ஏதாவது ஆனாலே நம்ம வந்து அவ்வளோ பத்திரம் கஷ்டப்படுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காலில் கொஞ்சம் இது பாருங்க, இந்த கால் வந்து இந்த தொடெல்லாம் சப்பையாகி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வீங்கிட்டு வருது. இது டெட் செல். ஆமா, இது வந்து டெட் செல்லுன்னு சொல்றாங்க. அதாவது இங்க இங்க வந்து டெட் ஆயிட்டு வர செல் இங்க போய் டெபாசிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த பின்னாடி இருக்கிற பட்டு எல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு, சதை கம்மியானனால கீழ் கால் இருக்கு இல்லையா, பாதத்துக்கு பேண்ட் நிக்க மாட்டேங்குது. இந்த பேண்ட் இது வந்து சென்னை வரைக்கும் கொண்டு போயாச்சு. சிஎம்மோட டேபிளுக்கு ஃபைல் கொண்டு போயிட்டாங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து ஜலீலா போனோம், ஜலீலா ஹாஸ்பிட்டல். அப்ப அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜயானுக்கு மற்ற பசங்களை விட வேகமா வந்து இது வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்குது. அதாவது 6 மாசத்துல நீங்க சொல்றத 1 மாசத்துல சொல்றீங்க. அப்ப இவனுக்கு வந்து அந்த மற்ற பசங்களை விட இவனுக்கு சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் நமக்கு டைம் இல்லை, ஏன்னா செப்டம்பர்ல 7 வயசு ஆக போகுது. அதுக்குள்ள எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம். நாங்க என்ன நம்பிக்கையில நாங்க இருக்கோம் அப்படின்னா, இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான மருந்தே இல்லை, இதுக்கான என்ன வந்தாலும் மருந்தே இல்லை. இப்ப வந்து மருந்து வந்துருச்சு. இவன் வந்து எங்களுக்கு வந்து 7 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை. ஒருவேளை 7 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருந்தான் அப்படின்னா இப்ப 14 வயசு. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும்ல பையா, அப்படி நாங்க நினைச்சிட்டு அதை பாசிட்டிவ் வேல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பாங்க, நிறைய பேர் வீடியோவும் போட்டுருக்கலாம். கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, நம்பிக்கையாவே இருங்க, சரிங்களா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஷேர் பண்றோம், எங்களுடைய நண்பர்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ யாராவது பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னோட வீடியோ ஷேர் பண்ண நான் சொன்னதே கிடையாது. இதை நீங்க செஞ்சு என்னோட ரெசிபியை செஞ்சு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. இதை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன். இது இந்த வீடியோ யூடியூப்ல வரும், இன்ஸ்டாகிராமில் வரும், டிக்டாக்ல வரும், ஃபேஸ்புக்கில் வரும், எல்லாத்துலேயும் வரும். வேற யார் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அவங்க சேனலில் போட்டுக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் யாருக்கும் காப்பி ரைட்டும் கொடுக்க மாட்டேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. அதே நேரத்தில் வந்து நார்மலாக வந்து என்னால் இவ்வளோ முடியும், என்னால் அவ்வளோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்து உதவி பண்ணுறவங்களுக்கும் வெல்கம் தான். ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்களே டைரெக்டாக பேசுங்க. உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் செக் பண்ணுங்க. இல்லை உங்களுடைய யாராவது டாக்டர்ஸ் இருந்தால் இதை காமிச்சு இது உண்மையா என்ன ஏதுன்றதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ அப்படியே போட்டுற மாட்டேன். இத்தனை பேர் துபாயில் போட்டுட்டு தான் இருந்தாங்க, நான் ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். சரி இது உண்மை இருக்குமோ இல்லையோ, ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் உண்மையான விஷயத்தை தான் சொல்லணும். ஏன்னா நம்மளை நம்பி பண்ணிட்டு நம்மளை யாரும் நாளைக்கு எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டதில்லை, நம்ம சேனலில் போட்டதில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டேன், செக் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உதவி பண்ணுங்க. நன்றி.